ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேன் ஜங்கு கெவஷர் தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரியும் இந்நேரம் பாதி பேர் இந்த மாதிரி ஒரு சேனல் இருந்துச்சு அப்படிங்கிறதே மறந்துருப்பீங்கன்னு. என்ன பண்ணுறது, நானும் ட்ரை பண்ணேன் எப்படியாவது இந்த 1 வீக் வீடியோ போட்டுடலான்னு. பட் ரொம்ப டைட்டாக இருந்தது, டைமே கிடைக்கல. எனக்கு இப்போ தான் டைமே கிடச்சது. ஃபைனல் இயர் படிக்கிறேன்ல, ஸோ அதான் கொஞ்சம் டைமே கிடைக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் முடியறதுக்கு வரை இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. ஸோ அதான் எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ கிடைக்கிற டைமில் நான் முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்டிங் பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? சாரி ஃபார் த டிலே ஆஃப் த வீடியோ. ஸோ போன பாட்டு நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, இந்த மாதிரி மியாவுக்கும் ஜங்குக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த எம்மி வந்து ஒரு சூப்பர் பிளானை ஜங்குக்கு கொடுத்துருப்பா. அதே மாதிரி பிளான் கேட்டதுக்கு ஜங்குக்கும் ஒரு ஐடியா கொடுத்துருப்பாரு. அதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 6. சரி சார், நான் போகிறேன் அப்படின்ட்டு அவள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக போயிட்டா. தேங்கிட்ட இருந்து தேங்க்கு புரியவே இல்லை. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எமி தானா? ஒரு வேளை நம்ம ஓவராக திட்டினதில் மண்டைகிட்ட குழம்பு போயிடுச்சோ, அதை அப்படி பேசுகிறாளா? ஏதோ ஒன்று, நம்மளுக்கு தொல்லை கொடுக்காம இருக்கால, அது வரைக்கும் சந்தோஷம். சனியா போய் தொலைஞ்சதுன்னு நினைக்க வேண்டியதான் அப்படின்னு தேங்க் படுக்க கேஷுவலாக அப்படியே லேபு அங்கே தான் இருக்கும். ஸோ அதுக்கிட்ட அப்படியே கிராஸ் பண்ணி போகும்போது எட்டி பார்க்குறான். பார்த்தா அங்கே ஜங்குக் மியாவை பிடிச்சி வச்சுட்டு, இங்கே பாரு, இந்த சாஃப்ட்வேர் இப்படியா வரும்? இப்படியா வரும்? சார் அப்படி தானே சார் சொல்லி கொடுத்தீங்க. நீ தப்பாக போட்டிருக்க. ஆனால் நீங்கள் அப்படி தானே சொல்லி கொடுத்தீங்க. நான் சொல்லி கொடுப்பேன், ஆனால் உனக்கு கரெக்டாக போட தெரியாதா? அப்போ நான் என்ன பண்ணுறது? அது எனக்கு தெரியாது. ஐயோ, என்னை போட்டு பாடாப்படுத்துகிறாரே அப்படின்னு மியாக்கெலாம் இருக்குது. சரி, அப்போ எப்படி கரெக்டாக போடுறது? எனக்கு ஒரு கிஸ் கொடுக்குறியா? நான் கரெக்டாக எப்படி போடுறது சொல்லி கொடுக்குறேன். ஐயோ, என்ன சார் நீங்கள் காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஒழுங்காக சொல்லுங்கள் சார். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கிளாஸ் இன்சார்ஜ்கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருவேன். இது அவனையா சொல்கிற அப்படின்னு காட்டுறாரு. எட்டி பார்த்தா அங்கே தேங்க் பார்த்துட்டு, இவனுக்கு ஒரு வேலை வெட்டியே இல்லை, ஏன் பாப்பாரு இந்த மியா பிள்ளை கூட வம்பழுத்துக்கிட்டு அப்படின்னு அவன் பாட்டுக்கு போயிட்டா. கிராஸ் பண்ணி பார்த்து பார்க்காத அப்படியே கேஷுவலா, மியாக்கா அதானே 2 பேரும் கூட்டணியில் எப்படி அங்கே சொன்னால் இங்கே வேகுமா என்ன? ஒன்றும் கழிக்க முடியாது. ஜங்குக் சார், ப்ளீஸ் சார், நீ சாரில் கூப்பிட வேண்டாம், என்ன ஹனி டார்லிங் கூட கூப்பிட்டு கொண்டது தப்பாக அடிச்சுக்க மாட்டேன். படுத்துறானே அப்படின்னு தான் இருக்கு அவளுக்கு. இதெல்லாம் எம்மி பார்த்துட்டு, ஏன் ஆள்லாம் இப்படி என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். நான் வேதனையில் உட்காந்துருக்கேன். இவ என்னடா பேசலாம், ஆனால் இவ எதுக்கு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சீன் போட்டுட்ருக்கா. எங்கே போய் முடிய போதும் அப்படின்னு தான் எம்மிலாம் உட்காந்து பார்த்துட்ருக்கா. ஒரு வழியாக காலேஜ் முடிஞ்சிருச்சு. மியாவா எம்மிக்கிட்ட புலம்பிகிட்ருக்கா. காலேஜ் வர்றதுக்கே சுத்தமாக பிடிக்கல. அதுவும் இந்த ஜங்குக் சார் அப்படின்னாலே எனக்கு இப்போட்டா முடியும் தான் இருக்குது. அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது தெரியுமா? எங்கே உட்காந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, பார்த்துட்டே இருக்கார். எப்படி இங்கே உட்காந்து என்னால் கிளாஸுக்கு படிக்க முடியும்? என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இது பத்தாத குறைக்கு தப்பாக வேறு சொல்லி கொடுக்குறாரு. எனக்கெலாம் சரியாக தான் சொல்லி கொடுத்தாரு. உனக்கு சொல்லியே சொல்லி கொடுக்குறாரு, ஏன்னா எனக்கு தப்பாக சொல்லி கொடுக்குறாரு. அப்படியா? அப்படி தான், அதான் தெரியுதே அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. நீ பிக்கப் பண்ணக்கூடாது. சி, தப்பாக பேசாத. அவர் வயசு என்ன, என் வயசு என்ன? அவர் யார், நான் யார்? அவர் காலேஜ் ப்ரொஃபஸர், நான் ஸ்டூடெண்ட். எங்கள் 2 பேருக்குள்ளே சத்தியமாக செட் ஆகாது. அதெல்லாம் செட் ஆகும். நானும் தேங்க லவ் பண்ணலையா? என்னது? அதாவது நான் தேங்க் பின்னாடி சுற்றலையா? அதை கரெக்டாக சொல்லு. நீ தேங்க்ஸ் சார் பின்னாடி சுற்றுற, ஆனால் அவர் ஒன்றும் பின்னாடி சுற்றலையில. ஸோ இது நடக்க போகிறதில்ல அப்படின்னு ஹோபார்டுக்கு பேசிட்டு போயிட்டுருக்க. பின்னாடி எம்மி, உன்னை வச்சு தானே பெரிய மாஸ்டர் மைண்டே போட்டிருக்கேன், ஆனால் நீ என்னடானா இப்படி பேசிட்டு போறியே? நிலமையை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு ஃப்ரெண்டாக இருந்துட்டு நான் இப்படி பண்ணக்கூடாது தான். பட் ஐம் சாரி, எனக்கு ஒரு வழி தெரியல. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. நீ மன்னிப்பேன்னு நம்புகிறேன். கடவுளே, நீ தான் காப்பாற்றணும். நான் இன்னிலேருந்து கடவுளை நம்ப ஆரம்பித்தேன். எனக்கே தெரியல இவ கூட சுற்றினது அப்படின்னு அவளும் பின்னாடியே போயிட்டுருக்கா. ஸோ அப்படியே மியா வந்து வீட்டுக்கு போயிட்டா. வீட்டுக்கு போனால் அங்கே ஜங்கு உட்காந்துருக்கான். வாயனா சாரி மியாவா, இவர் எங்கே இங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு. சார், நீங்கள் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க? அம்மா, வா வெளில. அம்மா, மியா இல்லவான்னு சொன்னேன். ஆனால் எங்கள் சார் உட்காந்துருக்காரு. அவர் ஒன்றும் உங்கள் சார் கிடையாது. இல்லையே, எங்கள் ஜங்குக் சார் தானே அப்படின்னு. போய், நீங்கள் என் சார் தானே, என் அம்மா இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னடி மண்டைகிட்ட குழம்பு போச்சா? உங்கள் அம்மா தான் சொல்கிறாங்கண்ணா, நீ சந்தேகம் வந்து கேட்டுட்ருக்க. அதானே பேசுகிற சைஸை பார்த்தாலே தெரியுது, நம்ம வாத்தி தான்.
அம்மா அது எங்கள் சார் தானம்மா. அவர் எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்காரு? என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கீங்களா? ஆனால் அப்படி ஒன்றும் நான் பண்ணலையே. அப்புறம் எதுக்கு சார் வந்திருக்கீங்க? சும்மா லூஸ் மாதிரி புலம்பாம போ, உங்கள் அம்மா சொல்கிறத கேளு. உங்கள் அம்மா எல்லாத்தையும் சொல்லுவாங்க. மெல்ல உனக்கு உட்கார வச்சு பொறுமையாக கேட்டுட்டு சொல்லு. அப்புறம் ஆன்ட்டி, ஆ நான் பார்த்துக்கிறேன் தம்பி, நீங்கள் போயிட்டு வாங்க. ஆ சரி. இவ என்ன சொன்னாலும் கன்ஃபார்ம் தான். அதுவும் சரி. டேட் எப்போ? நான் ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறேன், இல்லை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்கள், இதில் என்ன இருக்குது? ஆ சரி ஆன்ட்டி. என் நம்பர் இருக்கு என்கிட்ட, என் மொபைலில் இருக்குது. ஓகே. அங்கிள்கிட்ட நான் பேசிட்டேல? அங்கிள் எல்லாம் ஓகே தான், நீங்கள் போயிட்டு வாங்க. ம் தம்பி ஒரு நிமிஷம். என்ன ஆண்டி? இருங்க, உங்களுக்காண்டி நான் நிறையா சமைச்சிருக்கேன், இதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அப்படியே வீட்டில் இருக்க எல்லா சமையல்லையும் ஸ்நாக்ஸு அது இதுன்னு எடுத்து கொடுக்குறாங்க. மியாக்கா ஒன்றும் புரியலை. இவர் என்னோடய ப்ரொஃபஸர் தானே, காலேஜில் நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தா தான் எங்கள் அம்மா இந்த மருந்து பண்ணுவாங்க. பட் நான் ஒரு தப்பு பண்ணல. பட் எதுக்கு எங்கள் அம்மா எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க புரியலையே. என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் அப்படியே பார்த்துட்ருக்கேன். எம்மியும் கூட தான் வந்திருப்பா. அவளுக்கு நல்லாவே தெரியுது தலைவர் வேலையை காமிச்சிட்டாரு அப்படின்னு. அதனால் அசால்ட்டாக ஓரமாக உட்காந்து அவளுக்கு ஒரு தட்டில் மிச்சர் போட்டு கொடுத்துருப்பாங்க போல், அதை உட்காந்து தின்னுட்டுருக்கா. மியா பார்த்துட்டு, அடி இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, நீ என்ன மிச்சர் தின்னுட்ருக்க? ஏய் பார்த்தா உனக்கு தெரிலையா? அம்மா உட்கார வச்சு சொல்லுவாங்க, இப்போ கேளு. என்னடி அவரும் அதான் சொல்கிறாரு, நீயும் தான் சொல்கிற, என்னடி நடந்துட்டுருக்கீங்க? நானும் கூட தானே காலேஜ்லேருந்து கிளம்பி வந்தேன், நானும் கூட சேர்ந்தா இன்றைக்கி உட்காந்துருக்கேன், நானும் கூட சேர்ந்து இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். அப்புறம் எனக்கு மட்டும் எப்படி தெரியும் என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்க? ஆமாம்ல, இவளுக்கு எப்படி தெரியும்? இவளுக்குலாம் தெரியாது அப்படின்னு. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி மறுபடியும் முழிச்சிட்டு இருக்கும்போது சங்குக்கு போகிறப்போ அப்படியே எம்மையை பார்த்து அப்படியே தம்சம் காட்டிட்டு போக, அவளும் அப்படியே ஒரு மாதிரி கண்ணடிச்சிட்டு அவளும் தம்சம் காட்டிட்டு அடுத்து என்னோடய வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு யாருக்கோ கால் பண்ணி பேசிகிட்டு இருக்க. எங்கிட்டு மியாவோட அம்மா மியா வெளுத்துட்டு வந்து ரூம்குள்ளே உட்கார வச்சு ரூம் கதவெல்லாம் பூட்டிட்டு ஜன்னல் கதவெல்லாம் பூட்டுறாங்க. அவளுக்கு ஒன்றும் புரியல. ஐயோ இந்த ஜங்குக் சார் ஏதோ சொல்லக்கூடாது ஒன்று சொல்லிட்டாரு போல், நம்மளை விளக்கமாக எடுத்து அடிக்க போகிறாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அவள் பயந்துட்டுருக்க. அவங்க அம்மா எதுவும் பண்ணாமல் அவளை பிடிச்சி பெட்டில் உட்கார வச்சு, இங்கே பாருமியா மாமா, நான் எந்த தப்பு பண்ணலம்மா, அவர் எதுவும் சொல்லலை, நீ நம்பாதம்மா, அவரை பேச்சு கேட்டு நீ நான் அடிக்காதம்மா, சொன்னால் கேளுமா. ஏ இருடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வேற, எல்லாம் நல்ல விஷயம்தான். நல்ல விஷயமா? இது என்ன? அவர் வந்தாலே தான் கெட்ட விஷயந்தான் சொல்லுவார், ஏன்னா நல்ல விஷயம்னு சொல்கிறேன், ஒன்றும் புரியலையே, என்னம்மா சொல்கிறேன். உனக்கு நாங்கள் அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம், உனக்கு தெரியும்ல? ஐயோ நான் எத்தனை வாட்டி சொல்கிறது, அலைன்ஸ்லாம் எனக்கு பார்க்காதீங்க, நான் இன்னும் படிக்கணும்னு. எனக்கு இன்னும் இப்போ தான் ஃபைனல் இயர் படிக்கிறேன், முடிக்கணும்லம்மா, காலேஜில் இன்னும் முடிக்கவே இல்லை. எனக்கு நிறைய ட்ரீம்ஸ்லாம் இருக்குது, அதுக்குள்ளே நீ அலைன்ஸ் பார்க்குற, கல்யாணம் பண்ணி வைக்கிற, இந்த மாதிரி பேச்செல்லாம் வேண்டாம், நான் உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்லிகிட்ருக்கேன். ஏய் என்னடி, நானும் இத்தனை நாளாக உட்கார வச்சு பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன், உன் மண்டல் ஏறவே மாட்டேங்குது. இங்கே பாரு, உன் அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டார், இதுக்கடுத்து உன்னால் எங்களால் படிக்க வைக்க முடியாது, மொத்தமாக உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அது உனக்கு தெரியும் தானே? எனக்கு தெரியும் தான், ஆனால் இதுக்கான டைம் எல்லாம் வந்துருச்சு, உனக்கான நல்லா வரணும் வந்துடுச்சு, ஒழுங்காக கல்யாணம் பண்ணி போகிற வழியை பாரு. கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்ன நீங்கள் இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் என்னால் பண்ணிக்க முடியாது. இங்கே பாரு, நீ மேரேஜ் பண்ணிக்கிற ஓகேவா? நாங்கள் டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நிச்சயதார்த்தம்லாம் இல்லை, டேரெக்டாக கல்யாணம் தான், அதுவும் நெக்ஸ்ட் வீக்கே. ஸோ நீ அது வரைக்கும் காலேஜ் போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, இந்த ரூம்குள்ளே தான் இருக்கணும். உன் ஃப்ரெண்டு எம்மி வேணா வரட்டும், ரூம்குள்ளே வருவா, உங்ககிட்ட பேசுவா, அதை தவிர்த்து உனக்கு எந்த ஃப்ரீடமும் கிடையாது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நீ என்னனாலும் பண்ணிக்கோ உன் புருஷன் கூட, சரியா? அது வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நீ வெளில போகக்கூடாது, முக்கியமாக இந்த ரூமை விட்டு நீ வெளில போகக்கூடாது, சரியா? உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வயன், சாரி மியா. இதுக்கடுத்து உனக்கு புரியலை, நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், நீ பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஆல்ரெடி பட்ட கஷ்டம் போதும்னு நாங்கள் நினைக்கிறோம், புரிஞ்சு நடந்துக்கிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மொட்டைக்கட்டையாக சொல்லிட்டு போகிறாங்க. யார் மாப்பிள்ளை என்ன கல்யாணம்லாம் சொல்ல, சும்மா ஏதோ பேசணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க. அவளுக்கா தலையில் இடி தூக்கி போட்ட மாதிரி இருக்குது, உட்காந்து ஓன்னு அழுதுட்டுருக்க. இங்கே வெளில வந்ததும் அப்படியே நேராக எம்மிக்கிட்டேயும் போய், இங்கே பாரு எம்மி, நீ ஏதோ மியா கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறதுனால உங்ககிட்ட சொல்கிறேன், மியாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது, உனக்கு இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சது ஆண்டி, நல்லது, அவகிட்ட பேசி நீ ஒன்று புரிய வைக்க முடியலையா, இந்த ரூம்குள்ளேயே அவளை போட்டு அடைச்சி வச்சிடலாம், இல்லைனா
அவளை பற்றி நல்லா தெரியும், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு லூசுத்தனமாக ஏதாவது முடிவெடுத்து என்கிட்ட ஓடி போயிடுவா. ஆனால் ஆண்டி எனக்கு ஒரு டவுட்டு. என்னம்மா, அவள் எதுவும் சூசைட் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கூட இல்லை. ஏன் ஆண்டி? பின்ன சூசைட் பண்ணுன்னா ஒன்று தூக்கு போட்டு சாவாங்க. அது ரூமில் ஃபேனே கிடையாது. எல்லா ஃபேனையும் கழட்டிட்டு எல்லா குக்கி கழட்டிட்டேன். ஒன்லி ஏசி மட்டும்தான். ஏன் ஜன்னல் கூட பூட்டு போட்டு லாக் போட்டேன். பாய்சன் அந்த மாதிரி அதெல்லாம் இல்லவே இல்லை. வீட்டில் எங்கேயுமே பாய்சன் இல்லை. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டிஸ்போஸ் பண்ணியாச்சு. ஏன் எலி மருந்து கூட இல்லை. ஓ ஓகே. கையை அறுத்துட்டு அந்த மாதிரியும் எதுவுமே இல்லை. சின்ன துரும்பு கூட அந்த ரூமில் இல்லை. அந்த ரூமில் மியாவோட ட்ரெஸ் அண்ட் பாத்ரூம் இது மட்டும்தான் இருக்குது. ஆண்டி என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க? பாத்டப் கித்டப்பில் முழுகி செத்துப்பே. அந்த அளவுக்குலாம் லூஸு கிடையாது. அதில் பாத்டப்பே மொத்தமாக கிடையாது. ஸோ சூசைட் பண்ணிக்கிறது, தப்பிச்சு போகிறது, இதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே அவளுக்கு கொடுக்கல. ம் ம் சொல்லி புரிய வைக்க பாரு. முடியலனா எங்களை மாதிரி நீயும் சாய்ஸில் விட்டுரு அப்படின்னு அவங்க அம்மா அப்படியே கூலாக ஹேண்டில் பண்ணிட்டு போகிறாங்க. இதை பார்க்குற எமிகா, வாவ் என்ன அம்மாயா, எங்கள் அம்மாவும் தான் இருக்கே, எப்போ பாரு கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக யோசிச்சுட்டு இங்கே எப்படி பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க, கிரேட்டில் அப்படின்னு அவள் பார்த்துட்டே நேராக மியாவை பார்க்க உள்ளே போகிறான். மியாவா காலை பிடிச்சி கதறா, என்னை எப்படியாவது வெளியே விட்டுரு, நான் தப்பிச்சு போகணும், நான் படிக்கணும், என் லைஃப் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அவள் பாட்டு கதறிட்டு இருக்க. இரு 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 இங்கே பாரு, நீ ஏன் இவ்வளோ ட்ரெஸ் ஆகுற? இது அப்படி குலை விட்டுரு. என்னடி பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க, கூலாக விடுன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க, நாளாக படிக்கணும், நீ என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்க? உனக்கு தான் தெரியும்ல என் ட்ரீம் என்னென்னா, அதை தெரிஞ்சிட்டுமான்னு இப்படி பேசிகிட்டு இருக்க. அல்லாதடி, எனக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுட்டு தான் என்கிட்ட ஒரு பிளானும் இருக்குது. என்ன பிளான்? ஆனால் நான் யாரு கூடயும் ஓடிலாம் போக மாட்டேன், அதெல்லாம் இல்லை. சூசைடும் பண்ணிக்க மாட்டேன், அதுவும் இல்லடி. அப்புறம் என்னடி பிளானு? அதை தாண்டி நான் எப்படி தப்பிச்சு போகிறது? நீ ஏன் தப்பிச்சு போகணுன்னு பார்க்குற? உங்கள் அம்மா அப்பா பார்க்குறமா, அப்படியே கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன எம்பி நீயும் அவங்க கூட சேர்ந்து இப்படி பேசிகிட்டு இருக்க? நீ அது என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சுப்பான்னு பார்த்தா நீயும் புரிஞ்சுக்காம ஏதோ லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்க. நீ எங்கள் அம்மா கூட சேர்ந்துட்டே என்ன? எங்கள் அம்மா அதை சொல்லி கொடுத்து ஒன்று உள்ள அமிச்சாங்களா? அதான் என்கிட்ட வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கியோ? கிடையாதுடி, எனக்கு தான் உன்னை பற்றி நல்லா தெரியும்ல, அப்புறம் என்ன? அதை தான் நானும் கேட்குறேன். என்னை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டுமான்னு இப்படி பேசுகிற? மியா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அழுகாத, கண்ணத்தோட சரியா? இப்போ நான் என்ன பேசினாலும் உனக்கு தப்பாக தான் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அழுகாத, இந்தா தண்ணி குடி குடி அப்படின்ட்டு வாயில் ஊற்றி விட்டுட்டு நான் சொல்கிறத பொறுமையாக கேளு. சொல்லு என்ன? ஓகே, மொதல் விஷயம், நீ படிக்கணும்னு ஆசைப்பட்ற அதானே? ஆனால் உனக்கு கல்யாணம் வேண்டாம். ஆமாம். ஆனால் உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீ கல்யாணம் பண்ணி போகணும் அதானே? ஆமாம். பேசாமல் ரெண்டுத்தையும் ஒரே இதில் பண்ணிட்ட எப்படி? ஒரு கல்ல ரெண்டு மாங்கா எப்படி நடக்கும் தரலாம்? அதெல்லாம் பாசிபிளா என்ன? இம்பாசிபிள். பாசிபிளாக ஆக்கலாம். எப்படி ஆக்க முடியும்? முடியும்டி, நீ நினச்சா முடியும். அதான் எப்படி? சொல்கிறேன் கேளு. சொல்லு. இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ளையே எடுத்துக்கோ. கேளுடி. இப்போ உனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அவர்கிட்ட நீ எப்படியாவது பேசி புரிய வச்சு, இல்லை நம்ம அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் உன்னோட ட்ரீம் என்ன, ஒரு சுச்சுவேஷன் என்ன, நீ எந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டிருக்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி உன் ஹஸ்பண்ட்கிட்டே டைம் கேளு. நான் இந்த மாதிரி ஏதாவது ஃப்யூச்சரில் என் ட்ரீம் அச்சீவ் பண்ணணும், ஸோ அது வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டாக நில்லுங்க அப்படின்னு சொல்லு. மேபி அவர் உனக்கு மனசு வச்சாரு, உன்னை படிக்க வச்சார் அப்படின்னா உனக்கு தானே நல்லது. அப்படிப்பட்ட பையன்லாம் சினிமாவில் வேணால் இருப்பான், ரியல் லைஃப்பில் ஏன் இருப்பான்? ஒருத்தனும் இருக்க மாட்டான். ஏன் இருக்க மாட்டாங்க? அதெல்லாம் இருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி உங்கள் ஒய்ஃபை படிக்க வச்சுருக்காங்க, அவங்களோட சக்ஸஸுக்கு இவங்க கூட துணையாக நின்றுருக்காங்க. அதே மாதிரி உன் ஹஸ்பண்ட் கூட என்ன உனக்கு நல்லது தானே? அப்பேற்பட்ட நல்லவரெலாம் எனக்கு கிடைக்க மாட்டாருடி. எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கைலாம் இல்லை. நம்பிக்கை வை, கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆனால் மியாக்குமே எப்படியும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க, இவ சொல்கிறத ஏன் கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. இருந்தாலும் இதை பண்ணிக்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாகி தான் உட்காந்துருக்கா. என்ன பண்ணன்னு தெரில, அழுக தான் வருது. கண்டினியூஸாக உட்காந்து அழுதுட்டுருக்க. எங்கே எமியா அப்படியே கிளம்பி நேராக ஒரு குடோனுக்கு தான் போகிறா. போய் அங்கே 4-5 அடியாள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் என்ன எல்லாம் நான் சொன்ன மாதிரி
எடுத்துட்டீங்கல்ல? ம். எடுத்தாச்சு மேடம். இதான்னு பாருங்க. ஓ மை காட்! என்ன என் ஆள் இவ்ளோ ட்ரக்ஸை கடத்தணும்னு நெனச்சிருக்கான். ஆனா கை மாத்தும்போது இப்போ என்கிட்ட மாட்டிக்கிச்சே! இப்போ என்ட்ட வருவான்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, பின்னாடி ஒரு கார் வந்து நிக்குது. அதுலேருந்து தேங் அப்படியே இறங்கி வரான். அப்படியே எம்மிக்கா அவன பார்த்தது அவ்வளோ சந்தோஷம். பட் அவன் மாஸ்க் போட்டிருக்கா. யாருன்னு அவனுக்கு தெரியாது. அதாவது தேங்க்கு தெரியாது. இது எம்மி தான் அப்படின்னு. ஸோ பாட்டுக்கு சும்மா பின்னாடி அடியாளுக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்கும்போது, அவன் வந்த உடனே அடியாள் எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் எதுவுமே பண்ணல. அவ பாட்டுக்கு அந்த கார் மேல ஏறி உட்காந்துட்டு, தேங்க அடிக்கிற அளவு கன்னத்துல கை வச்சுட்டு உட்காந்து ஆன்னு பார்த்துட்டு இருக்க. தேங்கா அப்படியே எல்லாரையும் அடிச்சு முடிச்சுட்டு, நாரா எம்மியே அடிக்கலாம் அப்படியே கை ஓங்கிட்டான். பட் பொண்ணுன்னு தெரிஞ்சதும் அடிக்கல. அப்படியே கைய முறுக்கிட்டு அவள பார்த்து, "உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இதெல்லாம் கடத்தி வச்சிருக்க? ஆ? எப்படி இதெல்லாம் நீ என்கிட்டேருந்து தூக்கிட்டு வந்தாலும் உன்கிட்டேருந்து எடுத்துட்டு வந்துருவ உனக்கு தெரியும். தெரிஞ்சு நீ ஏன் எடுத்தாலும் எடுத்துட்டு வந்த? தூக்கிட்டு போயிருவியா என்கிட்டேருந்து? நீ பேசுறதே சரியில்ல. ஒழுங்கா தள்ளு. என் பொருள்லாம் நான் எடுத்துட்டு போணும். என் பொருளை திருப்பி என்கிட்டயே குடுத்துரு." அதெல்லாம் கொடுக்க முடியாது. என்கிட்ட இருந்த ஒரு பொருள் உன்கிட்ட இருக்கு. அதை நீ கொடு. இல்லை அதுக்கு பதிலாக வேற கொடு. நான் இதை கொடுக்குறேன். என்ன நீ பைத்தியம் மாதிரி உளர்ற? நான் ஒன்றும் உளரல. நான் தெளிவாக தான் பேசுகிறேன். நீ தான் நிறைய ட்ரக்ஸ் எடுத்திருக்க போல, அதை லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அவள் இன்னும் ஒரு அடியாளங்களாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பா போல். ஒரு 20-40 பேர் வந்துட்டாங்க. தேங்கா அவ்வளோ பெரிய சமாளிக்க முடியாது. அப்படியே ஒரு மாதிரி சுற்று போட்டுட்டாங்க. தேங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது, அவள் அசால்ட்டாக ஒரு பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து, இந்தா இதில் கையெழுத்து போடு. இந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையும் அடுத்த செகண்டில் நான் உனக்கு கொடுத்துட்றேன். என்னது இது அப்படின்னு வாங்கி பார்க்குறான். பார்த்தா அது மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன். அதில் சைன் பண்ணால் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிடுவாங்க. அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகி அப்படியே அவளை பார்க்கும்போது அவன் என்னென்ன சிரிச்சிட்டே, "நீ என்கிட்டேருந்து ஒரு பொருளை எடுத்தேன்னு சொன்னேன் பார்த்தியா? அது என்ன பொருள் தெரியுமா? வேறு எதுவும் இல்லை. என்னோட இதயத்தை தான் நீ என்கிட்டேருந்து எடுத்துட்ட. ஸோ அதுக்கு பதிலாக உன்னோட இதயத்தை கொடு, இல்லைன்னா இதில் கையெழுத்து போடு. எப்படி? அப்போனா தான் இதெல்லாம் கிடைக்கும். எல்லாம் கிடைக்காது." "ஏய் நான் கொழுப்போ, என்கிட்டயும் ஆளுங்களாம் இருக்காங்க. கால் பண்ணி வர சொன்னால் வருவாங்க. வந்து ஒரு செகண்ட் தான் ஆகும். இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு தூக்கி போக." "ஓ அப்படியா? சரி. நீ இவங்க எல்லாரையும் அடிச்சுட்டு தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே, அதாவது இந்த ட்ரக்ஸை தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே, நான் போலீஸ் கால் பண்ணி உங்கள் எல்லாரையும் வந்து அள்ளி போட்டு போக சொல்லிடுவேன். ஆ? அது வரைக்கும் நான் ஒரு சும்மா ஒரு இருப்பேன் நினைப்பிச்சிட்டு இருக்கியா? இங்கே பாரு, இங்கே ஒரு டீம் மட்டும் இல்லை. எனக்காண்டி பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு ஹேக்கர் டீமே வேலை செஞ்சிட்ருக்கு. சிக்னல் காட்டினா போதும், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போயிடும்." அப்படின்னு அவன் அழகாக மிரட்டுறான் அவனை. அவன் அப்படியே ஷாக்காகி நிற்கிறான். ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாடா பை, சீ யூ லேட்டர்.